Hi friends, welcome to my gold collection channel. ஸோ இன்றைக்கி எதை பற்றி காமிக்க போகிறேன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள், அதாவது வெள்ளிக்கிழமை. இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை நான் போய் தங்கமயிலில் வந்து ஒரு கோல்டு கலெக்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அந்த என்ன பொருள் வாங்கியிருக்கிறேன், பட் அண்ட் ஆல்சோ அதோட பில்லு, அதோட தங்கமயிலில் வேஸ்டேஜ் எப்படி இருக்குது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், நான் இந்த கோல்டு டாலர் தான் வாங்கியிருந்தேன். இது எத்தனை கிராம்னா ஒன் கிராம் 0.200 மில்லிகிராம்ஸ் இருந்தது. இது வந்து ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட்டு. பாருங்கள், லக்ஷ்மி இருக்கும், சென்டரில் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு பிளெயின் செயினுக்கு வந்து கோர்த்துக்கிடலான்னு வாங்கியிருக்கேன். ஸோ நான் செயினில் கோர்த்த பிறகு அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதோட பில்லை நான் காமிக்கிறேன். இதுக்கு வேஸ்டேஜ் என்ன போடுறாங்கன்னு. சின்ன சின்ன பொருட்கள் வாங்கும்போது நம்ம 1 கிராம் 2 கிராம் தான் வாங்குகிறோம். பட் அதோட வேஸ்டேஜ் பார்த்தா அதிகமாக இருக்குது. 13 14 அந்த மாதிரி அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் தங்கமயில் பில். பாருங்கள், 2 பொருள் வாங்கியிருந்தேன். ஒன்று சிங்கப்பூர் பால் செயின். ஸோ அந்த செயினை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபோக்கஸ் லக்ஷ்மி டாலர் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1.200 கிராம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த டேக்ஸை குறைச்சதுனால நமக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா, ஜிஎஸ்டி வந்து 3% போடுவாங்க. இப்போ வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் நமக்கு குறைஞ்சிருக்கு, பாதியாக குறைஞ்சிருக்கு. அதாவது 3% ஜிஎஸ்டி போடுறது நமக்கு இப்போ 1.5% ஜிஎஸ்டி வந்திருக்கு. ஸோ இந்த டாலர் கலெக்ஷனுக்கு மட்டும் பாருங்கள் 9419 வந்திருக்கு. ஸோ இந்த டாலரோட வேஸ்டேஜ் பாருங்கள். இதில் வேஸ்டேஜ் பற்றி எதுவும் இது பண்ணல, அமௌண்ட் மட்டும் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு பில்லில் இருக்குது வேஸ்டேஜ். ஸோ இது தங்கமயிலில் பார்த்திங்கன்னா 14 செயின்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 14% இருக்குது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது இது 1 லேக், இந்த ரெண்டும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 லேக்கை தாண்டினால 1500 வந்து லெஸ் பண்ணாங்க. ரெண்டாவது ஒரு 1200 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஒரு ஸ்மால் மிக்சர் கிரைண்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களும் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. தங்கமயில்ஸ் வந்து அதிக அளவு கஸ்டமர்ஸை வச்சுருக்குன்னு சொல்லி நான் இந்த யூடியூப் சேனலில் தான் கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, நிறைய ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. மற்ற கடைகளை இது பண்ணும்போது அவங்க எங்கேயுமே ஒரு பெரிய பிராண்டட் கடைகளில் பார்த்தா நம்ம வந்து வேஸ்டேஜை பேசி குறைக்க சொல்லவே முடியாது. அது மாதிரி தான் அது இந்த நேம் பிராண்டட்லாம் இருக்கக்கூடிய ஜிஆர்டி, சரவணா எலைட் அண்ட் தங்கமயில், இந்த மாதிரி கடைகளில் நம்ம என்ன செய்ய முடியாது, ஜிஎஸ்டி வந்து சரி, இந்த வேஸ்டேஜை நம்ம குறைக்க சொல்லவே முடியாது. ஆனால் நான் என்எஸ்கே ஒரு நாள் போயிருக்கேன். ஸோ அதை பற்றி ரிவ்யூவும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் என்னோடய கோல்டு கலெக்ஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட வாங்கின செயினை வந்து காட்டுறேன். தேங்க்யூ.